உலகெங்கும் சின்ன திரைகளில் வண்ண கோலங்கள் படைக்கும் உங்கள் ராஜ் டிவி. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் Fair and Handsome Fairness Cream. சூப்பர் வீடு சூப்பர் வீடு எங்க வீடு, ஆஹா எங்க வீடு. தினம் தினம் சூப்பர் வீடு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களை சந்திச்சு பேசிக்கிட்டே வரும். அந்த வகையில இந்த வாரம் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறது ரிசோர்ஸ் டெவலப் ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் அகிலன் ஜெயபாலன் அவர்கள். இவர் ஃபாரின் ட்ரேட் டெவலப்மெண்ட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பத்தின கிளாஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சார், நேரலாகிய நீங்களும் இது பத்தின சந்தேகங்களை இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கலாம். இப்ப நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஃபாரின் ட்ரேட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அதை பத்தின கிளாஸஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன மாதிரி கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, எந்த மாதிரி பீப்புளுக்கு எல்லாம் எடுக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது அந்த நாட்டுடைய எக்ஸ்போர்ட் வியாபாரத்தோட வளர்ச்சி தான். எக்ஸ்போர்ட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ச்சி இருக்கோ அதை பொறுத்து அந்த நாட்டுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் வளர்ந்துகிட்டே போகும். இன்றைக்கு சைனாவை பத்தி உலகம் எல்லா இடத்துலயும் பேசிட்டேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சைனா இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு போகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க எக்ஸ்போர்ட் வியாபாரத்துல ரொம்ப அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்காங்க. இப்ப இந்த எக்ஸ்போர்ட் மூலமா என்ன ஒரு முக்கியத்துவம் கேட்டீங்கன்னா, வெளிநாட்டு பணத்தை இங்க நம்ம சம்பாதிக்கிறோம். ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு விற்கும் போது அந்த நாட்டு பணம் இந்த நாட்டுக்கு வருது, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம நாட்டுக்கு அதிகமாக நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. அதனால எக்ஸ்போர்ட் வியாபாரத்துடைய வளர்ச்சிங்கிறது உள்நாட்டு வியாபாரத்தை வளர்ச்சி கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்றவங்களுக்கு அரசாங்கம் பல விதமான சலுகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய சலுகைகளை கூட கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த காலங்கள்ல ஒப்பிட்டு பார்க்கும்போது சரி, இப்பவும் சரி, எக்ஸ்போர்ட் வியாபாரத்துல மிகவும் பின்தங்கிய நிலைமையில நம்ம நாடு இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கு. இன்னும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத குறிப்பா புள்ளி விவரத்தோட சொல்லணும்னு சொன்னா, ஒரு 5 வருஷங்களுக்கு முன்னதாக நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி காரணமா இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போர்ட் வியாபாரத்துல ஒரு 30 இருந்து 35 பில்லியன் டாலர் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ 150 தாண்டிட்டோம், 5 மடங்கு மேல அதிகமா வந்துட்டோம். அப்ப எக்ஸ்போர்ட்ல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிற காரணம் ஒரு பக்கம் நல்லா தெரியுது. இன்னொரு பக்கம் பாக்குறப்போ நம்ம நாட்டுல எக்ஸ்போர்ட்ல ஈடுபடுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ ஒரு சின்ன உதாரணம் நீங்க சின்ன சின்ன நாடுகள், உலகத்தில் உள்ள நாடுகள்ல பார்க்கும்போது ஹாங்காங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஜனத்தொகையே இன்னும் 3/4 கோடி கூட வரல. அந்த 3/4 கோடி ஜனத்தொகையில 3ல் 1 பங்கு, 1/4 கோடி 25 லட்சம் பேர் எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால அந்த நாடு உலகத்திலேயே பொருளாதார ரீதியாக மிகவும் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடுகள்ல ஒரு நாடாக வந்திருக்கு. இன்னும் சொல்றாருன்னா இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பொருள்கள்ல அதிகமான பொருள் ஹாங்காங்கும் போயிட்டு இருக்கு. 75 லட்சம் பேர் ஜனத்தொகை இருக்கக்கூடிய நாட்டுல 25 லட்சம் பேர் எக்ஸ்போர்ட்ல இருக்காங்கிறப்போ அது ஒரு பெரிய முக்கியமான காரணம் எக்ஸ்போர்ட் வளர்ச்சிக்கு. இதை நம்ம நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நாட்டுடைய பொருளாதார ஜனத்தொகை கிட்டத்தட்ட 120 கோடியை நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 120 கோடி இருக்கக்கூடிய நாட்டுல எக்ஸ்போர்ட்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க நீங்க உத்தேசமா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களால கணிக்கவே முடியாது. 2 லட்சம் பேர் கூட இல்ல, 2 லட்சம். அப்ப ஆல்மோஸ்ட் எக்ஸ்போர்ட்ல இன்வால்மெண்டே இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப பின்தங்கிய நிலைமையில நம்ம நாடு இருக்கு. இது வளர்ச்சியடைகிறா இருந்தா இந்தியாவுக்கு கோடிக்கணக்கான எக்ஸ்போர்ட்டர்கள் வேணுங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அப்ப அந்த துறையில ஈடுபட்டு அதுல ஒரு வளர்ச்சியடைய செய்யணுங்கிற ஒரு எண்ணம் என் மனசுல ஏற்பட்டது. அடிப்படையில நாங்க டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றோம், கார்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றோம். அப்ப இந்த ஏற்றுமதி துறையில ஈடுபட்டதுக்கு அப்புறம், ஏற்றுமதிக்கு வர்றதுக்கு முன்னால நான் அரசாங்க வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வணிக வரித்துறையில 13 வருஷம் வேலை பார்த்துட்டு அந்த வேலையில ஒரு நிறைவு ஏற்படலை. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒரு 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 குறிப்பிட்டு ஒரு சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஏற்றுமதி துறையில ஈடுபட்டப்போ
அப்ப எனக்கும் பல விதமான சிரமங்கள் கஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருந்தது. இருந்தாலும் வெற்றிகரமா வர முடிஞ்சது. அப்ப இந்த நாட்டுல வந்து வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கே ஏற்றுமதி துறையில. ஏன் நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணா என்ன, அந்த ட்ரைனிங் மூலமா பல 1000 பேரை கொண்டு வரலாமே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு கடந்த 12 வருஷங்களாக எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரைனிங் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்லயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோவை, மதுரை இந்த 3 இடங்கள்லையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்றுமதி துறையில இப்ப இந்த 12 வருஷ காலத்துல எங்களுடைய ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல இருந்து நான் கண் முன்னாடியே பாக்குறது நல்ல ஒரு அமைதியான மாற்றங்கள், ஒரு முன்னேற்றங்கள் வேகமாக வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா சொல்றேன்னா தமிழ்நாட்டில் மிக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுட்டே வருது. ஸோ அந்த வகையில நாங்க ட்ரைனிங் வந்து வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த செட் ஆஃப் பீப்புள் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்கா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்ல இந்த மாதிரி படிச்சிருந்தா இது பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்கிட்ட பேசிட்டு. ஹலோ வணக்கம், தினம் தினம் சூப்பர் வீடு. ஹலோ வணக்கம். 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 நீங்க டிவி வால்யூம் மியூட்ல வச்சுட்டு பேசுங்க. சுப்பிரமணியம் உள்ளகம் மடிப்பாக்கம் பக்கத்துல இருந்து பேசுறேன். சுப்பிரமணியம் சார், டிவி வால்யூம் மியூட்ல வச்சு. ஓகே ஃபைன். உங்களோட क्वेश्चंस சார் இருக்காரு, கேளுங்க. சொல்லுங்க சார். நான் 13 வருஷமா எக்ஸ்போர்ட்ல இருக்கேன். சரி. இப்போ நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபிளக்சுவேஷனை பத்தி. சரி. திருப்பியும் டாலர் வந்து 35 ரூபாய்க்கு போச்சு, திருப்பி 45 ரூபாய்க்கு வந்தது. ஆமா. இப்போ திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இப்ப 42 வந்துன்னு இருக்கு. 42 தாண்டிடுச்சு. 43. எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பிரைசிங் நம்ம டிசைட் பண்றதுன்னு பத்தி தெரியல. வெரி குட். நம்ம வந்து டாலர் ரேட் கம்மி ஆகும் போது சரி நமக்கு அது பிரைஸ் இன்க்ரீஸ் தர மாட்டேங்கிறான் பார்ட்டிஸ். ஆமா ஆமா ஆமா. இதுக்கு என்ன பண்ணணும்ங்கறீங்க? அதாவது கேட்கல, ஏற்றுமதி துறையில சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இது. நீங்க சொல்ற அந்த எக்ஸ்சேஞ்ச் பிளக்சுவேஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த எக்ஸ்சேஞ்ச் பிளக்சுவேஷனுக்கு வந்து காரணம் என்னன்னா, நம்ம நாட்டு பணமும் அந்த நாட்டு பணமும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒரு நாட்டுடைய பணம் வந்து எந்த அளவுக்கு மதிக்கப்படுதுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த நாட்டுடைய அரசியல், பொருளாதார, ஜிடிபி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், எத்தனையோ காரணங்களை வச்சு அந்த நாட்டுடைய பணத்தோட மதிப்பு வந்து தீர்மானிக்கப்படுது. அன்றாடம் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கத்தான் செய்யும். இதை நீங்க பிரைசிங் பண்ணும்போது இதை பற்றி ஓரளவு அவேர்னஸ், அதை பற்றி விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். அதோட நீங்க செய்யணும். உங்களுடைய அனுமானம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இருக்காது. அப்படி சப்போஸ் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னா, பேங்க்ல வந்து ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் புக்கிங் அப்படின்னு ஒரு வசதி இருக்கு. அது நீங்க வந்து பேங்க் மேனேஜர்களை சந்திச்சு பேசி அதுக்கு வேண்டிய முன்னேற்பாடு செஞ்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு, ஒரு அந்நிய செலவுடைய மதிப்பு வந்து ஏற்ற இறக்கங்கள் வரும்போது உங்களுக்கு பாதகம் இல்லாமல் நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லாம வெற்றிகரமா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க பேங்கரை மீட் பண்ணி பேசலாம். ரைட். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பிரைஸ் பண்ணும்போது லாஸ்ட் இயர் 1 இயர் கம்ப்ளீட்டா 36 ரூபீஸ் 35 ரூபீஸ் வந்தது. அப்போ அது ரேட் இன்க்ரீஸ் பார்ட்டிஸ் தர மாட்டேங்கிறான். புரியுது. அதான் நீங்க ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் போட்டு சில பேர் இப்ப பிரயோஜனம் தான் போறது. அதை நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. எதை வச்சு நம்ம டிசைட் பண்றது? இல்ல, இப்போ நீங்க 36 ரூபாய் அளவுக்கு போனது வாஸ்தவம் தான். நீங்க பிரைசிங் நீங்க பிக்ஸ் பண்ணப்ப என்ன ரேஞ்சில இருந்தது? நீங்க விலையை நிர்ணயம் பண்ணும்போது டாலருடைய மதிப்பு எவ்வளவு இருந்தது இந்திய ரூபாயில? அந்த ரேஞ்ச் அப்படிதான் இருந்தது. நம்ம 44 முதல்ல இருக்கும்போது என்ன பிரைஸ் கோட் பண்ணோமோ அதே பிரைஸ் தான் கேட்கறான். 35 வந்தாலும் ரைட். அதான் நீங்க 44 இருந்தப்போ இந்த மாதிரி குறையக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்க பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் புக்கிங் பண்ணிருக்கலாம். நீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க டாலர்ல வியாபாரம் பண்ணீங்கன்னா தான் அந்த பிரச்சனை வரும். டாலர் இல்லாம யூரோலயோ இல்ல பவுண்ட்ஸ். என்னங்க கேக்கல? நீங்க எதிர்பார்க்கல, நீங்க இருந்தாலும் அது முன்ஜாக்கிரதை செஞ்சிருக்கலாம். செஞ்சிருந்தீங்கன்னா பிரச்சனை வராது. அல்லது நீங்க டாலர் இல்லாமல் வேற கரன்சியில யூரோலயோ அல்லது கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஸ்டர்லிங்லயோ பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. இது ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு நீங்க வருங்காலங்கள்ல நீங்க ஜாக்கிரதா இருந்துக்க வேண்டியதான். இதுக்கு வேற வாய்ப்பு கிடையாது. கடைசி கேள்வி கேளுங்க கேளுங்க. இப்ப இந்த பிரைஸ் இப்போ 36ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. 41 42 போயிட்டு இருக்கு. அகைன் யூ வில் கோ டு 46 சொல்லலாம். அது யாருமே நிர்ணயிக்க முடியாது, யாராலையும் நிர்ணயிக்க முடியாத விஷயம் தான் இது. நாம முன்ஜாக்கிரதா இருந்துக்கலாமே தவிர அப்படி ஒரு சூழ்நிலைகள் மாற்றங்கள் வரும்போது சொல்லுங்க.
சரி, அதான் அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நீங்க முன்னெச்சரிக்கையாக அதை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் சார். நான் காலருக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், எந்த கேட்டகரி பீப்புள் வேணாலும் இதுல போலாமா அப்படின்னு. ஏற்றுமதி துறைங்கிறது ஒரு வியாபாரம். உள்நாட்டு வியாபாரம் எப்படியோ அதே போலதான் வெளிநாட்டு வியாபாரமும். இப்போ உள்நாட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கு என்ன தகுதி வேணும்னா அவங்களால சொல்ல முடியுமா? யார் வேணாலும் செய்யலாம். அதாவது வியாபாரம் செய்யணும், ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவங்க வியாபாரத்துக்கு போறாங்க. ஒரு பாதுகாப்பான முறையில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேலை பார்க்கற உத்தியோகம் பார்க்கறதுக்கு போறாங்க. இப்ப வியாபாரம் பண்றவங்களுக்கு இவ்வளவு படிப்பு வேணும், இவ்வளவு முதல் போடணும், இந்த அளவுக்கு அனுபவம் இருக்கணும், அந்த மாதிரி எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. அது போலதான் எக்ஸ்போர்ட்டும். எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் ஈடுபடலாம். வயசு தடை இல்லை, படிப்பு தடை இல்லை, வேற எந்த விதமான பேக்ரவுண்டும் வேணும்னு அவசியமே கிடையாது. ஒரு அம்பிஷன் இருந்தாலே போதும், யார் வேணாலும் செய்யலாம். அதை பத்தின உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சாலே போதும். சரி, வேற நீங்க கிளாஸஸ் எடுக்கிறேன்னு சொன்னீங்களா, எந்த மாதிரி கிளாஸஸ் எடுப்பீங்க? பேசிக்ல இருந்து டீச் பண்ணுவீங்களா, இல்ல ஜெனரலா இந்த ட்ரேடிங் மட்டும் சொல்லிட்டு ஆர் எல்ஸ் பர்சனலா வேற ஏதாவது ட்ரைனிங் கொடுப்பீங்களா? எங்க பயிற்சிங்கிறது ஏற்றுமதி துறையில ஈடுபடணுங்கிற எண்ணம் உள்ள எல்லாருக்கும் பொதுவான பயிற்சி. இப்ப இதுல கலந்துக்க வர்றவங்க நீங்க கேட்ட மாதிரி வயசு வேறுபாடு இல்லாமல் 20 வயசு பையனும் பொண்ணும் கூட வருவாங்க. 70-75 வயசு தாண்டின ஆண்களும் கூட வருவாங்க. பெண்கள் நிறைய வருவாங்க. படிச்சவங்க, படிக்காதவங்க, கிராமத்தை சேர்ந்தவங்க, சிட்டியை சேர்ந்தவங்க, இன்ஜினியர்ஸ், பேங்க்ல இருந்து விஆர்எஸ்ல வந்து மேனேஜர்ஸ், ஈவன் டாக்டர்ஸ், பலதரப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்களும் வருவாங்க. அவங்களுக்கு ஏற்றுமதி துறையில எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அவங்க முதல்ல யோசிப்பாங்க. இப்ப நாங்க எங்களுடைய பயிற்சிக்கு முன்னால் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் பண்ணுவோம். இன்ட்ரோடக்ஷன் செமினார்னு ஒரு அரேஞ்ச் பண்ணுவோம். எல்லா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து நிறைய பேர் அதுல கலந்துக்க வருவாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு அப்ரைசல் கொடுப்போம். எக்ஸ்போர்ட்ல எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எக்ஸ்போர்ட் வியாபாரத்துல உள்ள நிலவரங்கள் என்ன, அதுல ஈடுபடும் போது என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் கிடைக்கும். சரி, நம்ம கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். தினம் தினம் சூப்பர் வீடு. வணக்கம், யாரெங்க பேசுறீங்க? ஓகே, உங்களோட क्वेश्चन சார் இருக்காரு, கேளுங்க. கேளுங்க சார். குட் மார்னிங் சார். நான் பாண்டியன் விபிகே ரப்பர் கார்பரேஷன் துறைப்பாக்கத்துல இருந்து பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க சார். இப்ப எங்களுக்கு இந்த ரப்பர் நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி. இது சம்பந்தமா நாங்க இந்த ரப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பல விஷயங்கள்ல அவங்க எங்கிட்ட சொல்லி அதை ஏதோ தடை ஏற்படுற மாதிரி பண்றாங்க சில விஷயங்கள். சரி, ரப்பர்ல என்ன ப்ராடக்ட் பண்றீங்க? ரப்பர்ல ஆல் டைப் ஆஃப் ரப்பர் சார். ஓரிங், வாசர், கேஸ் கட்டு. சரி சரி. இது சம்பந்தப்பட்டது எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். சரி. இது நாங்க இப்ப பண்ணும்போது எதை எடுத்தாலும் இப்ப ஈரோப் கண்ட்ரிக்கு நாங்க அதை போய் பண்ணோம்னா, சரி, நம்ம கவர்மெண்ட் சம் டைம் என்ன பண்றாங்கன்னா, இது அந்த பொல்யூஷன்ல வரும், இது அப்படி வரும், இப்படி வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. அதுல இல்ல, இப்போ நீங்க உற்பத்தி பண்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துல அந்த இண்டஸ்ட்ரி லைசன்ஸ் எல்லாம் வாங்கிருப்பீங்க இல்லையா? ஆமா சார். எல்லாம் அவங்க விதிமுறைகள் பின்பற்றி நீங்க உற்பத்தி செய்யறீங்க. ஆமா, எல்லாமே இருக்கு. எல்லாமே கட்டுப்பாடு தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஏற்றுமதி செய்யும் போது நீங்க எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றீங்களோ அந்த நாட்டு விதிமுறைகளை நீங்க பின்பற்றணும். நீங்க ஒரு நாங்க பண்ணி எல்லாம் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போற நேரத்துல வந்துட்டு இந்த நம்ம ப்ரொசீஜர் சரி, சம்டைம் இந்த ப்ரொசீஜர் இது சரியில்லை, இந்த மாதிரி போகும்போது நீங்க போகும்போதுன்னு சொல்றது இந்தியாவில கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஆகும் போதா அல்லது போய் சேரக்கூடிய நாட்டிலயா? இல்ல, இங்க நம்ம இந்தியாவிலேயே. இந்தியாவில. ஆமா சார். சரி, அப்ப இந்தியாவில எந்த நடைமுறைகள் பின்பற்றாங்கிறதுக்கு நீங்க இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசியில உள்ள ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம். சரி சார். அல்லது நீங்க கேபெக்ஸ்ல மெம்பரா இருக்கீங்களா? இல்ல சார். கேபெக்ஸ்ல நீங்க மெம்பராக கண்டிப்பா ஆகணும். கேபெக்ஸ்ல நம்ம மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலை இருக்கு இல்லையா? இந்தியா சென்னையிலே அதோட ஆபீஸ் இருக்கு. ரஷீத் மேன்ஷன் ஒரு கட்டடத்துல இருக்கு. நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கான்டாக்ட் பண்ணி கரெக்ட் அட்ரஸ் நான் தரேன். அதுல நீங்க இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க நீங்க மெம்பரா சேர்ந்துக்கிட்டீங்கன்னா பலவிதமான சௌகரியங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்க யோசனை கேட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிரமங்கள் ஒன்னும் இருக்காது. ஆமா சார். இன்னொன்னு எங்களுக்கு கைடிங்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம இப்போ தொழில பல மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம எல்லாம் தயாராயிட்டோம் சார். சரி. இப்போ இது எங்களுக்கு கைடு பண்ணி, அதாவது சார் இப்ப எங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுத்து
இது இப்படி எல்லாம் பண்ணா இது சரியா வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒரு இது இருந்ததுன்னா அந்த மாதிரி. அதான் நீங்க அந்த கேபெக்ஸ்ல மெம்பரா சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் தருவாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா செய்வாங்க. நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சா உங்களுக்கு நான் இதே நம்பர்ல உங்களுக்கு கால் தொடர்பு கொள்ளுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா கேபெக்ஸ் எல்லாம் மெம்பர் ஆகணும்னு, இது மாதிரி என்னென்ன ஃபார்ம் ரெகுலேஷன்ஸ்? இப்ப இவரு கேட்ட அந்த பொருளுக்கு கேபெக்ஸ்ல ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்கு. அதோடைய ஆபீஸ் மெட்ராஸ்லயும் இருக்கு. ஆனா இது போல 30க்கும் மேற்பட்ட எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்கு. நிறைய கவுன்சில் என்ன பொருளை எக்ஸ்போர்ட் பண்றோங்கிறது பொறுத்து கவுன்சில் வேறுபடும். இப்போ சப்போஸ் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட பொருள் பண்றதா இருந்தா இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்கு. கார்மெண்ட் பண்றாருன்னா கார்மெண்ட்டுக்கு அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்கு. ஹேண்டிகிராஃப்ட்னா அது இப்படி ஒன்னொன்னுக்கும் தனித்தனி கவுன்சில் இருக்கு. அவங்க இப்ப இவருக்கு தொடர்புள்ள அந்த கவுன்சில் நான் சொன்னே தவிர வேற இது இருக்கு. இந்த கவுன்சில் மெம்பர்ஷிப்ங்கிறது சில சலுகைகளை பயன்படுத்துறதுக்கு சில நடைமுறைகள் விதிமுறைகள். இப்ப அவர் சொன்னார்ல என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியலங்கிறாரு. இப்ப அந்த கவுன்சில் மெம்பரா இருந்தாருன்னா இது தேவையான தகவல் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. கொடுக்கறதுக்கு அவங்க கடமைப்பட்டிருக்காங்க. இவருக்கும் ரைட் இருக்கு அந்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுட்டு செய்யறதுக்கு. இது தவிர என்ன பொருளை எக்ஸ்போர்ட் பண்றோங்கிறதை பொறுத்து அதுக்கு பலவிதமான அரசாங்க நிறுவனங்கள் இருக்கு. இப்ப லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு நிறுவனம் இருக்கு. வெளிநாட்டுக்கு சரக்கு அனுப்புறதுக்கு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. பொருளை உற்பத்தி பண்ணும்போது உற்பத்தி பண்றதுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான பொருளை உற்பத்தி பண்றதுக்கு சில சலுகை எல்லாம் கவர்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த சலுகைகளை பயன்படுத்துறதுக்கு அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கு. இவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு இவங்களுடைய யோசனைகளையும் அறிவுரைகளையும் கேட்டு செஞ்சா சிரமம் எதுவுமே இருக்காது. இப்போ பொதுவா எக்ஸ்போர்ட்ல சிரமம் சந்திக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய தகவல்கள் ஒரு அவேர்னஸ் இல்ல. என்ன எங்க கிடைக்குமா, சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ங்கிற மாதிரி இல்ல. பொருளை பொறுத்த தகுந்த மாதிரி வேற நிறுவனங்கள்லாம் இருக்கு. அதை தொடர்பு கொண்டு அவங்களுடைய யோசனைகள்லாம் கேட்டு பயன்படுத்தணும். இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்ப இன்றைக்கு துறை இன்ஃபர்மேஷன் ஏஜென்ட் பேசுறோம் இல்லையா? சோ இன்ஃபர்மேஷன் எவ்வளவுக்கு அக்வயர் பண்ணிக்கிறோமோ அவ்வளவுக்கு சிரமங்கள் குறையும். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இந்தியாவிலேயே நிறைய நிறுவனம் இருக்கு, நிறைய நிறுவனங்கள் இருக்கு. வெளிநாடுகள்லயும் நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இவங்க கொடுக்கிற தகவல்கள் பெரும்பாலும் ஃப்ரீயாவே கிடைக்குது, மோஸ்ட்லி ஃப்ரீ. அதை பயன்படுத்தி செய்யணும். நம்ம நேர்கிட்ட பேசி இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். தினம் சூப்பர் வீடு. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், நீங்க டிவி வால்யூம் மியூட்ல வச்சுட்டு பேசுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? பாம்பேல இருந்து அசன் மஹிதீன் பேசுறேன். உங்களோட क्वेश्चंस கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, டிவி பார்த்து பேசாதீங்க சார், அப்பதான் நீங்க பேசுறது கிளியரா புரியும். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்க ஆக்சுவலா பார்மாசூட்டிக்கல் ஃபினிஷ் ப்ராடக்ட் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். சரி சரி, சொல்லுங்க. அந்த ப்ராடக்ட் நீங்க டைரக்டா ஃபேக்டரியில இருந்து எடுக்கும்போது எங்களுக்கு எக்ஸைஸ் ரிமூவல் கிடைக்கும். ஆமா. டிவி பார்த்து பேசாதீங்க சார், அப்பதான் நீங்க பேசுறது கிளியரா புரியும். ஆனா அதே இது செகண்ட் சேலர்ட்ட இருந்து வாங்கும்போது அந்த எக்ஸைஸ் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்க முடியுமா? சரி, நீங்க உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றீங்களா இல்ல உற்பத்தியாளர்கிட்ட வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றீங்களா? சரியா கேட்கல. இல்ல, டிவி பார்த்து பேசுறாங்க. இல்ல, நாங்க மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர், ஃபினிஷ் ப்ராடக்ட் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்படி நீங்க வாங்கும்போது எக்ஸைஸ் பெனிஃபிட் உங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டில டிராபேக்ல உங்களுக்கு அந்த சலுகை எல்லாம் சேர்த்து கிடைச்சிரும். நீங்க உற்பத்தி செய்யறவரா இருந்தா சென்வாட் ஃபெசிலிட்டின்னு இருக்கு, அந்த ஃபெசிலிட்டி மூலமா சலுகை பயன்படுத்துறது செகண்ட் சேலர் மூலமா ஒன்னு டிராபேக்ல சேல் டாக்ஸ் ரிஃபண்ட் கிடைக்கும். ஆமா, அந்த சலுகை உங்களுக்கு கிடைக்குதுல்ல. அப்புறம் என்ன, நீங்க உற்பத்தியாளரா இருந்தா சென்வாட் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணலாம். அந்த இது சார்ஜஸ் இருக்கா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. டிவி பார்த்து பேசாதீங்க சார். 8% எக்ஸைஸ் நம்மளுக்கு எக்ஸைஸ் ஃபேக்டரியில இருந்து 8% எக்ஸைஸ் ரிமூவல் கிடைக்கும். சரி சரி, அவர் தொடர்ந்து பேச மாட்டேங்கிறார். நீங்க பண்ணினாலும் அவங்க அந்த அவைல் பண்றாங்க இல்லைங்கிற உங்களுக்கு முக்கியம் இல்ல. நீங்க மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ங்கிற முறையில உங்களுக்கு எத்தனை பெர்சென்ட் டிராபேக் உண்டோ, கஸ்டம்ஸ்ல எத்தனை பெர்சென்ட், சென்ட்ரல் எக்ஸைஸ் எத்தனை பெர்சென்ட், ரெண்டும் சேர்த்து அதுக்கு உண்டான டிராபேக் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
காலர் போயிட்டாரு. நம்ம காலர் முன்னாடி நான் இன்னொரு கேள்வியோட கேட்டிருந்தேன். நீங்க எந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் வந்து டீச் பண்றீங்க, பேசிக்கா என்ன சொல்லி தருவீங்க உங்களோட கிளாஸஸ்லன்னு கேட்டிருந்தேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி பலதரப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்க பயிற்சியில கலந்துக்க வருவாங்க. மோஸ்ட்லி அவங்க எக்ஸ்போர்ட் பத்தி எதுவுமே தெரியாதவங்களா இருப்பாங்க. எக்ஸ்போர்ட்டை பத்தி ஓரளவுக்கு நாலேஜ் உள்ளவங்களும், ஈவன் எக்ஸ்போர்ட்ல இப்ப ஒரு பேசினார் பாத்தீங்களா, இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றவங்களும் வருவாங்க. எக்ஸ்போர்ட்ல இருப்பாங்க. அந்த நடைமுறை நிலவரங்கள் என்ன, அப்பப்போ விதிமுறைகள் மாறிக்கிட்டே வரும். அந்த மாற்றங்களை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி பட்டவங்களும் கலந்துக்க வருவாங்க. இப்ப கலந்துகிட்டு வரும்போது அவங்க அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் இவ்வளவு காலமா எனக்கு தெரியாது, உங்க பயிற்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறமா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ல ஏற்கனவே இருக்கிறவங்க. இப்போ புதுசா வர்றவங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்னாலே என்னன்னு தெரியாது. இப்ப எக்ஸ்போர்ட்னா என்ன, அதுல ஒரு பொருளை வந்து ஒரு நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது எக்ஸ்போர்ட்ங்கிறது சாதாரணமா எல்லாருக்குமே தெரியும். இப்ப அதுலயே பல பிரிவுகள் இருக்கு. எக்ஸ்போர்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ், டீம்டு எக்ஸ்போர்ட், இப்படி பல பிரிவுகள்லாம் இருக்கு. இப்ப அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடிப்படையில தெளிவா கொஞ்சமா புரிய வைக்கணும். அந்த பயிற்சியில கலந்துக்க வர்றவங்க பல துறையில வந்து அனுபவம் உள்ளவங்களா, எக்ஸ்பர்ட்டா கூட இருப்பாங்க, வெறும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்ப அவங்களுக்கு வந்து அது எப்படி சொல்லணும், சின்ன குழந்தைங்க சொல்ற மாதிரி ஒரு எல்கேஜில எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதே போல எக்ஸ்போர்ட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த பேசிக்ஸ் எல்லாம் கிளியரா சொல்லி கொடுத்து அவங்க அடிப்படையில் என்னென்னலாம் செய்யணும், சட்டப்பூர்வமா என்னென்ன தேவைகள்லாம் இருக்கு அதை பூர்த்தி செய்யணும். இப்ப இந்த கவுன்சிலை பத்தி இப்ப கேட்டீங்க இல்லையா, கேபெக்ஸ்ன்னு சொன்ன இல்லையா, அது மாதிரி என்னென்ன நிறுவனங்கள்லாம் இருக்கு, அந்த நிறுவனங்கள்ல வந்து என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் கிடைக்கும், அதை அவங்க பயன்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணும். முக்கியமா வந்து எக்ஸ்போர்ட் வியாபாரத்துல கம்ப்யூட்டருடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. 90% கம்ப்யூட்டர் வேலை தான். அப்போ கம்ப்யூட்டர் வச்சு நம்ம பண்ணணும்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுமா, தேவையில்லை. எனிபடி இப்ப கம்ப்யூட்டர் இது வரைக்கும் பார்க்காதவங்க கூட இன்னைக்கு கம்ப்யூட்டர் வச்சு செயல்பட ஆரம்பிக்கலாம். அது ஒரு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. ஏன்னா ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர்னா தான் பல விஷயங்கள் தெரியணுமே தவிர எக்ஸ்போர்ட்ல வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுக்கு இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ண தெரிஞ்சா போதும். அது சின்ன விஷயம் தான், பெரிய விஷயம் கிடையாது. இப்ப அதை பயன்படுத்தி எப்படியெல்லாம் விவரங்கள் சேகரிக்கிறது, தகவல்கள்லாம் சேகரிக்கிறது, அந்த நிறுவனங்களை வந்து நேரடியாகவோ அல்லது கடிதம் எழுதியோ அல்லது இமெயில் அனுப்பியோ அல்லது நேர போயோ சந்திச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் சேகரிக்கலாம். இப்ப லைசன்ஸ் வாங்கணும்னா அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் இருக்கு. இப்ப லைசன்ஸ் வாங்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த வருஷங்கள்ல கொஞ்சம் சிரமமா இருந்தது. பட் இப்பெல்லாம் ரொம்ப சுலபப்படுத்திட்டாங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணி வாங்கலாம், அதுல எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஈவன் ஃபீஸ் கூட, லைசன்ஸ் ஃபீஸ் கூட ஒரு 3 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் 1000 ரூபாயாக இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா 1000 ரூபாய் தான் இருந்தது. இப்ப அதை கூட குறைச்சி 250 ரூபாய் ஆக்கிட்டாங்க. லைசன்ஸ் வாங்குறது அதெல்லாம் எந்த வகையிலும் சிரமம் கிடையாது. இருந்தாலும் அந்த பற்றிய விவரங்கள், என்ன செய்யறது, எப்படி செய்யறது, யாரை தொடர்பு கொள்றதுங்கிற தெரியாம இருக்கிறப்ப அவங்களுக்கு சரியான கைட் பண்ணுவோம். இப்போ லைசன்ஸ் வாங்குறதுக்கு தொடர்பு கொள்றது, என்ன பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்றது, அதுக்கு தேவையான இப்ப இன்கம் டாக்ஸ்ல வந்து பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் வாங்கணும்னு ஒரு நடைமுறை இருக்கு. யார் வேணாலும் வாங்கலாம். சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்தா யார் வேணாலும், பிறந்த குழந்தை கூட பான் வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம். அதுல எந்த விதமான எதுவும் கிடையாது. அதுக்கு தேவையான அந்த அப்ளிகேஷன் சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும், ஒன்னொன்னும் சின்ன சின்ன விஷயமா இருக்கும். பட் அதை வந்து சரியான முறையில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறப்போ ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. போக 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 பார்த்தா நம்மளை தாண்டி இந்த தாய் 4 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருவாங்க. அதான் முறையாக ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ட்ரைனிங் மூலமா ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டராக ஆக்கணுங்கிறதா எங்களுடைய குறிக்கோள். நம்ம நேர்கிட்ட பேசி தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம், சூப்பர் வீடு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல வந்துட்டீங்க. டிவி வால்யூம் மியூட்ல வச்சு பேசுங்க. சொல்லுங்க. டிவி வால்யூம் மியூட்ல வச்சுட்டு பேசுங்க சார். ஹலோ ஹலோ வணக்கம், டிவி வால்யூம் மியூட்ல வச்சுட்டு பேசுங்க. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. சவுண்ட் லோவா இருக்கு சார். நீங்க பேசுறது நல்லா கேக்குது, நீங்க சத்தமா சார். நான் திருத்தணில இருந்து பேசுறேன் சார். எங்க இருந்து? திருத்தணி. திருத்தணியா? சரி. குட் மார்னிங் சார். ஜெயபாபு சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சார். மேங்கோ பத்தி எக்ஸ்போர்ட்டுக்காக டீடைல்ஸ் கேட்கணும், தெரியாது. சரி. அது விஷயமா வந்து யாரும் பார்க்கணும், என்ன வில்லேஜ்ல இருக்கோம். மேங்கோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிதானே? மேங்கோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிதானே? சொல்லுங்க சார். அதற்கான நடைமுறைகள், விதிமுறைகள்லாம் ரொம்ப விரிவாக இருக்கு. அதெல்லாம் நீங்க முறையாக தொடர்பு கொள்ளக்கூடிய நிறுவனங்கள்லாம் நிறைய இருக்கு. அவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு நீங்க ஈடுபட்டு வெற்றிகரமா செய்யலாம். நிறைய இருக்கு. நீங்க யாருன்னு இவங்களை தான் பாக்கணுங்கிற மாதிரி இல்ல,
அதற்கு ஒரு பெரிய நடைமுறைகள் இதெல்லாம் நிறைய விரிவாக இருக்கு. இதை நாங்க வந்து பயிற்சியில விரிவாக சொல்லி கொடுத்துருவோம். என்னென்ன பண்ணணும், யார் யார தொடர்பு என்னன்ட்டு அதை நீங்க தொடர்பு கொண்டு செய்யலாம். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவி இந்த நம்பரை டெலிபோனை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய விலாசங்களை கேட்டு நீங்க மேற்கொண்டு கான்டாக்ட் பண்ணுங்க, விரிவாக பேசலாம். ரைட். தேங்க்யூ சார். நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒண்ணுன்னா சொல்லலாம், நிறைய இருக்கு. அதற்கான நடைமுறைகளை பின்பற்றி செய்யறது நீங்க முறைப்படி செய்ய வேண்டியதா இருக்கும். நிறைய இருக்கு. இப்ப இது வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்க கேட்டுப்பீங்க. தொடர்ந்து கேளுங்க, விவரங்கள்லாம் தெரியும். ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். சொல்லுங்க. அது மாதிரி அவங்கள வந்து வெற்றிகரமா வைக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட பயிற்சி நடத்துறோம். இப்ப எங்க பயிற்சி வந்து நான் பெருமைப்படுவதாக சொல்லதா நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு ரொம்ப பலம் தரக்கூடிய வித்தியாசமான முறையில இன்னோவேட்டிவா, கிரியேட்டிவா, கொஞ்சம் மற்றவங்க மாதிரி இல்லாம டிஃபரெண்டா பண்றதுனால we are getting good results. ட்ரைனிங்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க எங்க ட்ரைனிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15 நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ் வச்சிருக்கோம். முதல் நாள் கிளாஸ் 15 நாள் கழிச்சு, ரெண்டாவது கிளாஸ் 15 நாள் கழிச்சு, 3, 4, 5, 6 செஷன் வச்சிருக்கோம், ஃபுல் டே. அதாவது இந்த செஷன்ல வந்து அவங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா வரணுங்கிறது எங்களுடைய அப்ஜெக்டிவ். நிறைய பேர் அது மாதிரி வெற்றிகரமா வந்திருக்காங்க. இது ஏன் 15 நாளைக்கு ஒரு தடவைனா, முதல் நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரை பல விஷயங்கள் விரிவாக பேசுவோம். அதை அவங்க செயல்படுத்துறதுக்கு போதிய நேரம் ஒதுக்கணும், போதிய அளவுக்கு அவங்க கவனம் செலுத்துற மனநிலை இருக்கணும். சின்ன சின்ன வேலைகளா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு 15 நாள் வந்து போதிய அவகாசமாக இருக்கும். அப்ப 2வது நாள் வரும்போது மறுபடியும் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன செய்யணும் இப்படிலாம் போகும்போது இந்த 6வது செஷன் முடியறதுக்குள்ள அவங்க வெற்றிகரமா வரணுங்கிற ஒரு குறிக்கோளோட எங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். இதுல பல நூற்றுக்கணக்கான பேர் சென்னையிலேயே இந்த ட்ரைனிங் பீரியட் முடியறதுக்குள்ளேயே வெற்றிகரமா வந்திருக்காங்க. சாதாரணமா ஒருத்தர் எக்ஸ்போர்ட்ல ஈடுபடுறாருன்னு சொன்னா 3 மாத காலத்துல வெற்றிகரமா வர்றது மிகவும் சாத்தியம். ஒருவேளை அவங்களுக்கு நேரம் ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம ஏற்கனவே ஒரு தொழில இருப்பாங்க அல்லது வியாபாரத்துல இருப்பாங்க, போதிய நேரம் இதுக்கு ஒதுக்கி செய்ய முடியாத ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்கலாம். அதை விட்டுட்டு இதுல முழுக்க கவனம் செலுத்த முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கவனம் செலுத்தி போக வரும்போது 3 மாசம் இல்லையா 4 மாசத்துக்குள்ளேயோ 5 மாசத்துக்குள்ளேயோ 6 மாசத்துக்குள்ளேயோ ஈவன் 1 வருஷத்துக்குள்ளேயோ கூட வெற்றிகரமாக வர முடியும். ஒரு தடவை வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வெற்றி கிடைக்கிறது அதிக சிரமமா இருக்காது. ஒரு சின்ன பிரேக் எடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில சின்ன பிரேக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். சூப்பர் வீடு சூப்பர் வீடு எங்க வீடு, வீடு சூப்பர் வீடு எங்க வீடு, ஆஹா எங்க வீடு. வெல்கம் பேக் டு தினம் சூப்பர் வீடு. நம்ம ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் அகிலன் ஜெயபாலன் அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். சார், பிரேக்குக்கு முன்னாடி நீங்க எந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாம் பண்ணலாம் சொன்னீங்க. எனக்கு ஒரு சந்தேகம், லைக் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கவங்க இல்ல இவங்க சொன்ன மாதிரி மேங்கோஸ் தோப்பு வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஓன் பண்றவங்க மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, இல்லன்னா வெளியில இருந்து வாங்கி கூட எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? எக்ஸ்போர்ட்ங்கிறது பொதுவாக வியாபாரம், பொருளை வெளிநாட்டுக்கு விற்கிறது. இப்ப நீங்க உள்நாட்டு வியாபாரத்திலே பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி விற்கிறவங்களும் இருக்காங்க, உற்பத்தியாளர்கிட்ட வாங்கி விற்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப மளிகை கடை எடுத்துங்க, இல்ல ஜவுளி கடை எடுத்துங்க, இல்ல ஒரு ஜெனரல் குட்ஸ் கடை எடுத்துங்க, அவங்க எல்லாம் உற்பத்தி பண்றவங்க கிடையாது. யாரோ உற்பத்தி பண்ணி பொருளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பிக்கிறாங்க, இவங்க வந்து சேல் பண்றாங்க. தாங்களே உற்பத்தி பண்ற பொருளை விற்கிறவங்களும் இருக்காங்க. இதேதான் எக்ஸ்போர்ட்லையும் தானே ஒரு பொருளை உற்பத்தி பண்றவராக இருந்து, இப்போ சில கம்பெனிகள் தாங்களே பொருளை உற்பத்தி பண்ணி லோக்கல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லோக்கல் மார்க்கெட்ல பண்ணிக்கிட்டு இருக்கிற இதே பொருளை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், வெளிநாட்டுக்கு விற்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு மேனுபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர்னு பேரு. யாரோ ஒரு மேனுபேக்சரர் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை வாங்கி மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணா மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னு பேரு. இப்போ இந்த மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்களுக்கு வந்து சிரமங்கள் குறைவு. அதாவது உற்பத்தி பண்ணும்போது அதுல பல விதமான நடைமுறைகள், அரசாங்க விதிமுறைகள்லாம் நிறைய இருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்போர்ட்ங்கிறப்ப இது வேற ஒரு துறை. இது ரெண்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் செய்யறதுங்கிறது ரொம்ப சிரமம். அது ஐ டோன்ட் மீன் டு சே இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் மேபி பாசிபிள். பட் அதுல ரொம்ப சிரமங்கள் இருக்கு, அதை தவிர்க்கலாம். தவிர மொத்தத்திலேயே இந்தியாவிலையும் சரி உலகம் முழுவதும் சரி மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க தான் ரொம்ப அதிகம். அதனால யார் வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், உற்பத்தி பண்றவரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நேர்கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். தினம் சூப்பர் வீடு. ஹலோ. ஹலோ, வணக்கம். யாருங்க பேசுறீங்க? ஹலோ.
ஹலோ வணக்கம் சார், நீங்க பேசுறது கிளியரா கேக்குது. யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சவுண்ட் கேட்க மாட்டேங்குதுங்களா? நீங்க பேசுறது எங்களுக்கு நல்லா கேக்குது. நீங்க தொடர்ந்து உங்க क्वेश्चंस கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். இந்த கொப்பரை தேங்காய் எண்ணெய் ஏற்றுமதி பத்தி அதுக்குரிய வாய்ப்பு இருக்கா? அதுக்குரிய விலாசங்கள் கிடைக்குமா? பண்ணலாம். எந்த பொருளாக இருந்தாலும் வெளிநாட்டுல விக்கலாம். இது விக்கலாம், இதை விற்க முடியாதுன்னு அப்படி எல்லாம் கிடையாது. உலகங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தை, வெரி பிக் மார்க்கெட். நீங்க எந்த பொருளை வேணாலும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல விக்கலாம். ஆனா அரசாங்கத்தோட நடைமுறைகளை பின்பற்றி நீங்க செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க விலாசங்கள் கேக்குறீங்க. இன்றைய சூழ்நிலையில விலாசங்களை வாங்கி வியாபாரம் செய்யறதுங்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராது. அது நீங்க விலாசங்களை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி கொடுத்தாலும் அது உங்களுக்கு பலன் தராது. கம்ப்யூட்டர் வச்சு இன்டர்நெட் மூலமா பிசினஸ் பண்றதா இன்னைக்கு முழுக்க சாத்தியமான துறை இது. அதனால விலாசங்கள் உங்களுக்கு வேணாம். நீங்க அன்றாடம் கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா என்னங்க சொல்லுங்க, யார் மூலமா கான்டாக்ட் பண்ணி பண்ணணும்னு கேக்குறாங்க. இது கான்டாக்ட் பண்றதுக்கு இப்ப நான் முதல்ல சொன்னவாறு நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங்ல விரிவாக எல்லா விவரங்களும் நீங்க தெரிஞ்சுட்டு பண்ணலாம். அல்லது நீங்க கம்ப்யூட்டர் பார்த்து கம்ப்யூட்டர் மூலமாவே பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கு அதான் சிறந்த முறை. क्वेश्चंस முடிஞ்சிச்சா? வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா சார்? என்னங்க கம்ப்யூட்டர்ல .com எது பார்க்கணும்? அது நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கான .com இல்ல, நிறைய வெப்சைட்டுகள் இருக்கு. அந்த வெப்சைட்டுகள் மூலமா நீங்க தொடர்பு கொண்டு நீங்க பண்ணலாம். சரி, அது கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கணும் நீங்க. சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ so much for calling. நீங்க சொன்ன மாதிரி என்ன ப்ராடக்ட் வேணாலும் பிசினஸ் பண்ணலாமா? ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா இந்த ப்ராடக்ட்? அதாவது சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா பொருள்களையும் பண்ணலாம்னு சொல்லலாம். இந்தியாவில இருந்து 10,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் வெளிநாட்டுக்கு விற்பனை ஆகுது. ஒரு சில பொருட்களுக்கு தடை இருக்கு. அந்த தடை தற்காலிகமான தடையாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு நிரந்தர தடையாகவும் இருக்கலாம். தற்காலிக தடை எதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்ப அரிசி எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதே போல இப்ப இந்த மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, மைசே, அது இப்ப பண்ண முடியாது. அதே போல எடிபிள் ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய இப்ப நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், இந்த சனோலா, இது மாதிரி எண்ணெய் எல்லாம் இப்போதைக்கு பண்ண முடியாது. அது ஏன் இந்த மாதிரி தடை வச்சிருக்காங்கன்னா, உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு நமக்கு வேணும், இந்தியன் ஹோம் கன்சம்ஷனுக்கு அது வேணும். அதனால அந்த தடைகள் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும். இப்ப அரிசினா அரிசி விளைச்சல் இந்தியாவில் இப்ப தற்சமயம் கொஞ்சம் குறைவு. இது அதிகமாக அபரிமிதமாக ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நேரம் வரும்போது தடையை எடுத்துருவாங்க. இது தற்காலிக தடை. இப்ப நிரந்தர தடைன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆன்டிக்ஸ் இருக்கு, நினைவு சின்னமா இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரியோ அல்லது வேறு சில முக்கியத்துவம் வாய்ந்த சில பொருட்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அரசாங்கம் நிரந்தரமா தடை விதிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில தடைகள்ங்கிறது ரொம்ப போனா ஒரு 50-100 பொருளுக்கு மேல வராது. மீது எந்த பொருளை வேணாலும் ஏற்றுமதி செய்யலாம். அந்த பொருளை எக்ஸ்போர்ட் நீங்க பண்ணும்போது யார் வேணாலும் செய்யலாம். உற்பத்தியாளரும் பண்ணலாம், அதை வாங்கி விற்கிறவங்களும் விற்கலாம். நான் முதல்ல சொன்னது போல உலகத்திலையும் சரி இந்தியாவிலையும் சரி இந்த வணிக ஏற்றுமதியாளர்கள் சொன்ன இல்லையா, மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இவங்க தான் ரொம்ப அதிக அளவில் இருக்காங்க. மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரா இருக்கையில என்ன சௌரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உற்பத்தியாளர் தான் உற்பத்தி பண்ற பொருளை தான் விற்க முடியும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டுடே இட் இஸ் அ பையர்ஸ் மார்க்கெட், செல்லர்ஸ் மார்க்கெட்ல. பிகாஸ் காம்படிஷன் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. முந்தி நான் வச்சிருக்கிற பொருளை தான் விற்கணும்னு நினைக்கிறப்போ அந்த கஸ்டமருக்கு இதைத்தான் வாங்கணும், வேற வழி கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இப்ப நீங்க ஒரு பொருளை வாங்க போறாருந்தா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி பண்ணி செய்யறதுக்கான நிறுவனங்கள் நிறைய போட்டி நிறுவனங்கள் வந்துருச்சு. உதாரணத்துக்கு காரு, மோட்டார் சைக்கிள் இதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஒரு வாங்குறவர் தனக்கு எப்படிப்பட்ட பொருள் வேணும் அப்படிங்கறத அவர் நிர்ணயிக்கிறாரு. ஸோ டுடே இட்ஸ் அ பையர்ஸ் மார்க்கெட். அப்ப அந்த பையர்ஸ் மார்க்கெட் வரும்போது அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்களுக்கு அதிகம். மேனுபேக்சர் எக்ஸ்போர்ட்டால அவங்களுடைய தேவையை தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மாத்திக்கிட்டே இருக்கிறது முடியாது. நேர்கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம், தினம் சூப்பர் வீடு. ஹலோ ஹலோ வணக்கம், யாரையும் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் மேடம், வாணியம்பாடில இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்க. ரவிங்க. ஓகே, உங்களோட क्वेश्चंस சார் கிட்ட கேளுங்க. ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் ரவி பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நாங்க இந்த புளியங்கொட்டையில இருந்து ஸ்டார்ச் தயார் பண்றோம். அதாவது புளியங்கொட்டை ரோஸ்ட் பண்ணி ஒயிட் எடுக்கிறேங்க. சரி, அதை எடுத்துட்டு அது எங்க கிட்ட வேற ஒருத்தர் வாங்கி அது இந்த பல்வேறு அரைச்சி அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்றதா சொல்றாங்க. சரி, ஆனா நேரடியா இப்ப நம்ம பண்றது ஏதாவது தாராளமா செய்யலாமே. நீங்க தாராளமா செய்யலாமே. நீங்க பொருளை உற்பத்தி பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுத்து அவரு வெளிநாட்டுக்கு வித்து லாபம் சம்பாதிக்கிறப்போ
உற்பத்தி பண்ணக்கூடிய நீங்களே அதை வெளிநாட்டுக்கு வித்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாராளமா செய்யலாம். மட்டும் பண்றாங்க. தாராளமா செய்யலாம். வாங்கி பேசிக் வேலை மட்டும் பண்றாங்க. அதை வாங்கி ரோஸ்ட் பண்ணி ஒயிட் மட்டும் எடுத்துறாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து வேற ஒருத்தர் வாங்கிட்டு அதான் அதை நீங்களே ஏற்றுமதி செய்யறதுக்கு நீங்க உற்பத்தி பண்ணும்போது பல விதமான நடைமுறைகளை பின்பற்றிதான் செய்வீங்க. அதுல சற்று சிரமங்கள் நிச்சயமா உங்கள்கிட்ட இருக்கும். அந்த சிரமங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏற்றுமதி செய்யறப்போ கொஞ்சம் சிரமங்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்க புதுசு, எக்ஸ்போர்ட் பத்தி தெரியாது. அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமங்களை நீங்க சந்திக்கணும். அதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்க நிரந்தரமா நீங்களே ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய ஆமா, சென்னையில நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா, அந்த நம்பருக்கு அப்புறம் கேளுங்க, அவங்க விலாசம் தருவாங்க. அதை வாங்கிட்டு தொடர்பு கொள்ளுங்க. சென்னை, கோவை, மதுரை 3 இடத்துல நாங்க பயிற்சி நடத்துறோம். நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நம்ம தொடர்ந்து பேசலாம் இத பத்தி. நீங்க சொன்னீங்க இல்லையா, என்ன பொருள் வேணா எக்ஸ்போர்ட் பண்ணலாம், சில பொருளுக்கு மட்டும் தடை இருக்கு அப்படின்னு. சோ இன்னொரு கேள்வி கூட நான் கேட்டிருந்தேன், என்ன கேட்டகரி பீப்புள் வேணாலும் வரலாமான்னு. இப்போ காலேஜ் பினிஷ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுல வரலாமா? அவங்க வரதா இருந்தா என்ன மாதிரி ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணணும்? எப்போதுமே யங் பிளட்ஸ்க்கு வந்து டிமாண்ட் எங்கேயுமே நிறைய இருக்கத்தான் செய்யும். என்னுடைய மிக ஆழமான கருத்து, கல்லூரியில படிச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கு போனோம்னு தேடுறதை விட சுயமாக ஒரு வியாபாரத்துறையில ஈடுபடுறது மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்காலத்தில் உருவாக்கி கொடுக்கும். ஆனா ஆரம்ப காலத்துல கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கணும். சிரமம் நான் சொல்றது போதிய முன் அனுபவம் இல்லாத காரணத்தினால ஏற்படக்கூடிய சிரமத்தை தான் சொல்றேனே தவிர வேற குறிப்பிட்டு சொல்ற மாதிரி வேற எந்த சிரமமும் கிடையாது. இப்ப இளம் வயசுல இருக்கிறவங்க அவங்க அந்த தாக்குப்பிடிச்சு நிற்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் வந்து இருக்குமாங்கிற ஒரு கேள்வி. இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டினதுக்கு அப்புறம் வாழ்க்கையில பல அனுபவங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி தானா வந்துடும். பட் இனிஷியலா அது மாதிரி இருக்காது. பட் அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை ஒரு சாதிக்கணும், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் உள்ளவங்களுக்கு எக்ஸ்போர்ட் மிகச்சிறந்த துறை. இந்தியாவில் மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வரம்பே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இதை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்து அந்த வேலையவே விட்டுட்டு நான் இந்த துறையில ஈடுபட்டு வெற்றி பெற்று இருக்கேனால வேலைக்கு போறதை விட இப்ப அந்த வேலையில இருந்திருந்தால் ஒரு எவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும், வருமான ரீதியாவோ இல்ல அந்தஸ்து ரீதியாக எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் அதை விட பல மடங்கு இந்த துறையில முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்தேன். அதனால வேலைக்கு போறதை விட வியாபாரத்துறையில் ஈடுபடுறதுதான் பெரிய முன்னேற்றத்தை தரும். அது குறிப்பா உலக நாடுகள்ல இந்தியா வந்து மக்கள் தொகையில 2வது மிகப்பெரிய நாடு. உலகம் முழுவதும் இந்தியா வந்து டார்கெட் பண்றது. மெயின் ரீசன் வந்து ஒரு என்வியபிள் பாப்புலேஷன் இங்க இருக்கிற காரணத்தினாலதான். மார்க்கெட்டிங் ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுல வச்சிருக்கிற நம்பிக்கை அளவுக்கு நம்ம நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுல நம்பிக்கை இல்லைங்கிறது ஒரு 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 சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால கல்லூரியில படிக்கிறவங்க பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏற்றுமதி துறைக்கு வரலாம். இன்றைக்கு நீங்க சாப்ட்வேர் துறை எல்லாம் பார்த்தா நல்ல சம்பளம் கொடுக்கறதாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் வீடு சூப்பர் வீடு எங்க வீடு வீடு ஆஹா எங்க வீடு. வெல்கம் பேக் டு தினம் சூப்பர் வீடு. ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் அகிலன் ஜெயபாலன் அவர்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். சார், பிரேக்குக்கு முன்னாடி நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வரலாம், ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து யங் யூத் பிளட் எல்லாம் சொன்னீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட பண்ணலாமா? இதெல்லாம் கண்டிப்பா செய்யலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து ஏற்றுமதி துறைக்கு மிகவும் பொருத்தமானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப பொருத்தமானவங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இது பெரும்பாலும் உட்கார்ந்த இடத்துலயே செய்யக்கூடிய வேலை. உட்கார்ந்த இடத்துல செய்யறதுன்னா ஒரு பொருளை வந்து யாரோ ஒருத்தர் உற்பத்தி செஞ்சு நமக்கு தர போறாங்க. இப்போ அவங்க வந்து நம்ம எப்படி சொல்றோமோ அதே மாதிரி செஞ்சு தர போறாங்க. இந்த பொருளை வாங்க போறவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வாங்குறதுக்கு இங்க வரணும்னு அவசியம் கிடையாது. நம்மளும் அங்க கொண்டு போய் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்ரிதிங் த்ரூ கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் மூலமா தான் பண்றோம். ரஷ்யால ஒருத்தர் இருக்காரு, அல்ல எங்கேயோ பிரேசில்ல ஒருத்தர் இருக்காரு, நியூசிலாந்துல ஒருத்தர் இருக்காரு. அங்க எக்ஸ்போர்ட் வியாபாரத்துல பெரும்பாலும் நேருக்கு நேர பையரும் செல்லரும் மீட் பண்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை, தேவையும் இல்லை. அப்ப அந்த பொருளை இங்கேயும் ஒருத்தர் வாங்குறாரு, நம்ம இங்க இருந்து விற்கிறோம். அப்ப நம்மளும் அவங்கள போற வர்றது தேவையில்லை, நம்ம இருந்த இடத்துல இருந்தே செய்யறோம். உற்பத்தி பண்றவர் நம்ம கிட்ட பொருளை வந்து சேர்ப்பிக்க போறாரு. இந்த பொருளை வந்து
வாங்குற பையர்ட்ட சேர்ப்பிக்க வேண்டிய வேலையை செய்யறதுக்கு கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டுங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க, பல ஆயிரத்துல இருக்காங்க. இந்த பொறுப்பு வந்து அவங்ககிட்ட நம்ம ஒப்படைக்கணும். அவங்க இதை பொறுப்பெடுத்து அந்த ஃபார்மாலிட்டிஸ், போர்ட் சம்பந்தப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், லைனரிங், போர்ட் ஃபார்மாலிட்டி, இந்த ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் பண்ணி சரக்கு கப்பல்ல ஏத்தியோ அல்லது பிளேன்ல ஏத்தியோ வெளிநாட்டு போய் சேர அனுப்பக்கூடிய பொறுப்பை ஒரு எக்ஸ்போர்ட் சார்பில் அவங்க செஞ்சு தர போறாங்க. அப்ப இந்த வேலைகள் எல்லாமே நம்ம வந்து மானிட்டரிங் பண்ணக்கூடிய வேலையை தான் நம்ம செய்யறோம். நான் யூஸ்வலா சொல்றது கண்ட்ரோல் ரூம் மாதிரி என்று உட்கார்ந்த இடத்துல செய்யற வேலை. இப்போ பெண்கள்லயே பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க படிக்கிறீங்க, ராஜ் டிவில ஒர்க் பண்றீங்க. எத்தனையோ பெண்கள் வந்து படிச்சுட்டு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல சும்மா தான் இருக்காங்க. அப்ப அவங்க படிப்பை பயன்படுத்தக்கூடிய வகையில எக்ஸ்போர்ட்ல ஈடுபடலாம் இல்லையா? தேவைப்பட்ட கணவருடைய உதவியோ அல்லது அப்பாவுடையோ அல்ல சகோதரருடைய உதவியை பயன்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பெண்களுக்கு இந்த வேலை ரொம்ப பொருத்தமானது. அப்படிங்கறதுனால நான் இப்ப சமீபத்துல சென்னையில பெண்களுக்கு மட்டுமே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கோம். நேர்கிட்ட பேசிட்டு இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம், தினம் தினம் சூப்பர் வீடு. ஹலோ வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யாரெங்கன்னு பேசுறீங்க? சார் அது சார் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூருக்கு பேசுறேன் சார். சொல்லுங்க. வி ராஜமந்திரி சார். மேடம் சொல்லுங்க சார். நாங்க ஏற்றுமதி இந்த செங்கல் எல்லாம் சார் எப்படி சார் அதோட விவரம் தெரியல. எங்களை வந்து கொள்கொள் கொண்டு போயிட்டு அவங்க ஏத்துறாங்க சார். சரி, செங்கல் சார், வீடு கட்டுற செங்கல். சொல்லுங்க. அதோட விவரம் என்ன சார்? அது சேம்பர் பிரிக்ஸ். அதோட விவரம் தெரியல சார். நாங்களும் ஏற்றுமதி பண்ணலான்றதுக்காக. சரி, நீங்க உற்பத்தி பண்றீங்களா? ஆமா சார். நாங்களும் சார் தாராளமா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆமா சார். நீங்க இந்த தொலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு விவரங்கள்லாம் கேளுங்க, நான் சொல்றேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு மேல் நடவடிக்கை எடுங்க. இந்த பொருளை வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு நிச்சயமா நல்ல வாய்ப்புகள் இருக்கு, பண்ணலாம். நேரடியாக நீங்களே பண்ணலாம். நன்றி. என்னங்க, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டு விலாசங்கள்லாம் கேட்டுட்டு நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். இதே நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா சார் பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம். ஹவுஸ் வைஃப் பத்தி பண்ணலாம்னு சொன்னேன். அதனால பெண்கள் வந்து கண்டிப்பாக வெற்றிகரமா வரலாம். ரெண்டாவது, உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆண்களோட பெண்களுக்கு வில் பவர் அதிகம். அவங்க நிச்சயமா ஒரு துறையில ஈடுபட்டா ஆண்கள் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணி இது நம்மளால முடியல அப்படின்னு விட்டுறக்கூடிய மனோபாவம் வரும். பெண்களுக்கு அது மாதிரி இருக்காது. ஸோ சாதிக்கும் வலிமை வந்து பெண்கள் அதிகமா இருக்கனால செய்யலாம். குறிப்பா எக்ஸ்போர்ட்ல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை விட உள்நாட்டு வியாபாரத்துல விற்கும் போது பல சிரமங்கள், பல தடைகள் இருக்கு. என்னுடைய கருத்து, உள்நாட்டு வியாபாரம் செய்யறதை விட வெளிநாட்டு வியாபாரத்தை செய்யறது பல வகைகள்ல நல்லது. பல வகைகள் வந்து கம்பேரிட்டிவா பார்க்கும்போது சிரமங்கள் குறைவு, வாய்ப்புகள் வரம்புக்கு மீறி இருக்கு. அந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல அவங்களுக்கு சேச்சுரேஷன் வர்றதுக்கு எப்பவுமே வாய்ப்பு இல்லை. அளவு கடந்த வரம்பு மீறிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வியாபார ரீதியாக லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உள்நாட்டு வியாபாரத்துல ஒரு பொருளை வித்தோம்னா இவ்வளவுதான் லாபம் கிடைக்கும்னு ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியும். வெளிநாட்டு வியாபாரத்துல அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. சில பொருள்களை சில ஏற்றுமதியாளர்கள் மிக அதிகமான லாபத்துல, அது சொன்னா நம்பவே முடியாது, அந்த அளவு விற்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து ஒரு பொருளை வெளிநாட்டு விற்கும் போது உள்நாட்டு வியாபாரத்தில் வித்தா எவ்வளவு லாபம் கிடைக்குமோ அதையோட சற்று கூடுதலான லாபத்துல விற்கிறாங்க. ஆனா இன்னொரு சாரார் இருக்காங்க. அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாங்க விற்கிற பொருளை வந்து உற்பத்தி விலை அல்லது வாங்குற விலையை விட கொஞ்சம் குறையாவே வெளிநாட்டு விற்கிறாங்க. அப்ப இப்படி செய்யறப்ப நஷ்டம் ஏற்படும் இல்லையா? இப்ப 100 ரூபாய்க்கு வாங்கி 95 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா 5 ரூபாய் நஷ்டம் ஏற்படும். அந்த நஷ்டத்தை பத்தி அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இதை விற்கும் போது அரசாங்கத்திலிருந்து பல சலுகைகள் கிடைக்கும். அந்த பல சலுகைகள்ல குறிப்பிட்டு சொல்றாருன்னா, ஒரு டியூட்டி டிராபேக்னு ஒரு சலுகை இருக்கு. அந்த சலுகை வந்து ஒரு 9 ரூபாய் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, 9% வச்சுக்கோங்க, 9 ரூபாய் கிடைக்குது. இந்த 5 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த 5 ரூபாய் போக நிகரமாக 4 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஸோ இப்படி எல்லாம் கணக்கு போட்டு எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்றவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ ஏற்றுமதி துறையில லாப ரீதியா பார்த்தாலும் வேறுபட்ட பல நிலவரங்கள் இருக்கு. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பல விதமான சலுகைகள் இருக்கு. எக்ஸ்போர்ட்ல சலுகை இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து மிக மிகவும் தவறானது. பல விதமான சலுகைகள் வந்து அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்களே அந்த சலுகைகள் உண்டாங்கிறத தெரியாதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. என்னென்ன சலுகைலாம் இருக்குங்கிறது தெரியாமலே எக்ஸ்போர்ட்ல இருக்கவங்க பல பேர் இருக்காங்க.
அதனால இந்த துறையில என்ன நிலவரங்கள் இருக்கு, உண்மையான நிலவரம் என்ன, அதை பற்றி தகவல் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஈடுபடும் போது வெற்றிகரமா செய்யலாம். நேர்கிட்ட பேசி தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம் சூப்பர் வீடு. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். டிவி வால்யூம் மியூட்ல வச்சுட்டு பேசுங்க. வணக்கம் மேடம், நான் செல்வ பாண்டியன் கொடியிருங்கிற வில்லேஜ்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, உங்களோட क्वेश्चन சார் ஜெயபாலன் சார் இருக்காரு, கேளுங்க. டிவி வால்யூம் மியூட்ல வச்சுட்டு பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது கிளியரா புரியும். மியூட்ல வச்சு மேடம், வச்சு மேடம். கேளுங்க, நேரமாகுது இல்லையா? சார் வணக்கம் ஜெயபாலன் சார். வணக்கம், சொல்லுங்க. டிவி பார்த்து பேசுறீங்க. கொடியூர் வில்லேஜ் திருக்கோவில் தாலுக்குல இருந்து பேசுறேன் சார். திருக்கோவிலூர். எனக்கு டவுட் என்ன, எக்ஸ்போர்ட் பண்றதுனால நம்ம சாரி ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன், நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்களா? அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஃபீஸ் ஏதாவது இருக்குங்களா? ஆமா ஆமா, ஏதாவது ஒரு காமோடிட்டிக்கும் இருக்கு இருக்கு, எல்லாரும் உங்க கேள்வி எல்லாம் காமோடிட்டிக்கும் ஒரே சிங்கிள் சார்ஜ் என்ன சார்? இல்ல இல்ல, அதாவது நீங்க பல கேள்விகள் கேட்டீங்க, எல்லாத்துக்கும் ஆமான்னு தான் சொல்லணும். நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இப்ப நான் முதல்ல இருந்து இந்த நிகழ்ச்சியில சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, லைசன்ஸ் வாங்குறதுக்கோ அல்ல சலுகைகள் வாங்குறதுக்கோ அல்ல உதவிகளை பெறுவதற்கோ அல்ல சில குறிப்பிட்ட சொல்லக்கூடிய அரசாங்கத்துடைய கூடுதலான சலுகைகளை வாங்குறதுக்கோ ஒன்னொன்னுக்கும் ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் எங்க இருக்கு, அது அதோடைய விலாசங்கள் என்ன, அது தொடர்பு உள்ள அந்த சலுகை எல்லாம் பயன்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், அதெல்லாம் நீங்க விரிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஈடுபடலாம். டிவி வால்யூம் மியூட்ல வச்சு பேசுங்க. நீங்க மேலும் விவரங்களுக்கு இவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த நம்பருக்கு கால், இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சார், இந்த துறையில நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, 12 வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, சோ இந்த துறையில ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரெஸ்பான்ஸ் வந்து தம்பிங் ரெஸ்பான்ஸ் சொல்லலாம். இந்தியா முழுவதும் இந்த பயிற்சிகளை வந்து பல இடங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில நான் 12 வருஷங்களுக்கு முன்னால இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது ஒரு சேலஞ்சோட தான் பண்ணேன், சவாலாவது அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்பவுமே ஆரம்பத்துல சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காதுங்கிறது நடைமுறையில் உள்ள நிலவரம். என்னுடைய பயிற்சியை முதல்ல ஆரம்பிக்கிறப்ப ஒரே ஒருத்தர் தான் பயிற்சியில கலந்துக்க வந்தார். இருந்தாலும் அந்த நம்பிக்கையோட விடாமுயற்சியோட இந்த ஒருத்தரை வச்சு ட்ரைனிங் நடத்த ஆரம்பிச்சு இன்றைக்கு மிக அதிக அளவுல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது. இப்ப சென்னையில எல்லாம் இப்ப நான் இப்ப கரண்ட் பேட்ச் ட்ரைனிங் நடத்திக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 150 பேர் கலந்துக்கிறாங்க சென்னையில. கோவையில பாத்தீங்கன்னா 75 பேர் குறையாம கலந்துக்கிறாங்க. மதுரையில வந்து கிட்டத்தட்ட 100 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இது இன்னும் போக போக அதிகமாகிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. எக்ஸ்போர்ட்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கு, மற்ற துறைகள்ல இருக்கிற முன்னேற்ற வாய்ப்பை விட எக்ஸ்போர்ட்ல ரொம்ப அதிகமா இருக்குங்கிற ஒரு புரிஞ்சுக்கிட்டு, அதே நேரத்தில் அந்த பயிற்சி வந்து கண்டிப்பாக வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுது அவங்களுக்கு. இப்ப நான் சொன்ன இல்லையா, முதல்ல அந்த கவுன்சிலிங் செமினார்னு ஒன்று, இன்ட்ரோடக்ஷன் செமினார்னு இருக்கும். இப்போ வரும்போது வெற்றிகரமா வந்தவங்களும் அவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. அதுல நேர்கிட்ட பேசி இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம், தினம் தினம் சூப்பர் வீடு. வணக்கம் மேடம், நான் மதுரையில இருந்து பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்க. ரவீந்திரன் from மதுரை மேடம். ஓகே ஃபைன், உங்களோட क्वेश्चंस ஜெயபாலன் சார் இருக்காரு, கேளுங்க. சார் வணக்கம் சார், ஜெயபாலன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. நானும் மதுரை தான், சொல்லுங்க சார். மதுரையில சார் எந்த இடத்துல சார்? நான் புதூர்ல இருக்கேன், புதூர் கற்பக நகர். அப்படிங்களா சார்? நான் உங்களை வந்து இந்த நம்பர் உங்க நம்பர் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் வந்து நேரத்தை பாக்குறேன் சார். என்னுடைய நம்பர் வந்து நீங்க வேணா குறிச்சுக்கங்க, 9443 9443 45068. 45068. ஆமா, கற்பக நகர்ல ஐயப்பன் கோயிலுக்கு ஏத்தாப்புல நம்முடைய அலுவலகம் இருக்கு. நீங்க நேரம் தொடர்பு கொள்ளுங்க சார். அப்புறம் சார், இந்த ஊருக்கு நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் சார். தாராளமா செய்யலாம். அதுல வந்து நம்ம FEO நம்பர் ISO சர்டிபிகேஷன் வேணுமாங்க சார்? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. நீங்க நேரம் சந்திக்கும் போது விரிவாக நான் விவரங்கள்லாம் சொல்றேன். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். சோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன வேணா பண்ணலாம் இல்லையா? முதல்ல உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தா போதும். சோ காலருக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு. ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்ல முறையில இருக்கு. இப்ப நான் முதல்ல மதுரையில வந்து பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் 2வது கோயம்புத்தூர், அப்புறம் சென்னை. இது தவிர தென் மாநிலங்கள் முதலே சொன்னேன் இல்லையா, சவுத் இந்தியா ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஆக்சுவலா வந்து விரைவில் வந்து நேரம் ஒதுக்க முடியாத காரணத்தினால கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்கு. விரைவில் டெல்லியில, நாக்பூர்ல, புனே, பாம்பே இது மாதிரி இடத்துல எல்லாம் பயிற்சி நடத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒரு பிசினஸ் போயிட்டாங்கன்னா சில விஷயங்கள் செய்யணும்னு இருக்கும், ஆனா முக்கியமா வந்து சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்கும். சோ இந்த எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது?
குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா தாமதம் செய்யக்கூடாது. டிலே வந்து மிக மிக டேஞ்சரஸ் ஆனது. நம்ம பொதுவாக நம்ம கிட்ட வந்து இந்த தாமதப்படுத்தக்கூடிய குணம் வந்து பரவலாக பல பேர்ட்ட இருக்கு. தாமதப்படுத்துறது ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இது இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வெளிநாட்டு வியாபாரத்துல இந்த டைம் சென்சிட்டிவ்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒண்ணும். ரெண்டாவது, குவாலிட்டியில போதிய அவேர்னஸ், தரத்துல வந்து போதிய கவனம் இல்லைன்னு சொன்னா எக்ஸ்போர்ட்ல நுழையவே கூடாது. தனக்கு தானே இதுல என்ன பெரிய குறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு அந்த தரத்துல வந்து ஒரு சின்ன குறை இருந்தாலும் வெளிநாட்டு வியாபாரத்துல ஈடுபடுறது வெற்றி தராது. 2. மூணாவது, டிரான்ஸ்பேரன்சின்னு சொல்றோம் இல்லையா, ஓப்பன் மைண்டட், அதாவது ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக சொல்லி வியாபாரம் பண்றது. பொதுவாக சொல்லுவாங்க வியாபாரத்துல வந்து பொய் சொன்னாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது, உள்ளத சொன்னாதான் ஜெயிக்க முடியும். இந்த தகுதிகள் போதும். தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம், தினம் தினம் சூப்பர் வீடு. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். லைன் கட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனால் இந்த தகுதிகள் அந்த குவாலிட்டி, பங்க்சுவாலிட்டி, டிரான்ஸ்பேரன்சி, இந்த 3 தகுதிகள் இருந்தா போதும். விடாமுயற்சிங்கிற முதலே சொன்னது சாதாரணமா இருக்க வேண்டியது. அது இருந்தால் வெற்றிகரமா வர முடியும். வேற குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வேற எதுவுமே தேவையில்லை. இப்ப செய்யக்கூடாது என்னென்னு சொல்லிட்டீங்க. இப்போ எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல போகணும்னா நீங்க எங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், லைசன்ஸ் எடுக்கணும்லாம் சொன்னீங்களா? சோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரு எக்ஸ்போர்ட்டர் புதுசா வரும்போது முதல்ல அவர் லைசன்ஸ் வாங்கணும். அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு முதலே சொன்ன இந்தியன் சிட்டிசனா இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இப்ப சப்போஸ் இந்தியன் சிட்டிசனே வெளிநாடுகள்ல இருந்து NRI இருந்து அங்கிருந்து பணம் சம்பாதிச்சுட்டு வந்து ஒரு எக்ஸ்போர்ட்ல ஆரம்பிக்கும் நிறைய பேர் அது மாதிரி வராங்க. அதுக்கு தனிப்பட்ட விதிமுறைகள் இருக்கு. ரிசர்வ் பேங்க்ல அனுமதி வாங்கி, அதாவது அங்க சம்பாதிச்சுட்டு வந்த பணத்தை இங்கேயே பயன்படுத்துவாரா, திரும்பி வெளிநாட்டுக்கு கொண்டு வராரா, அந்த மாதிரி சில நிபந்தனைகள் எல்லாம் போட்டு ரிசர்வ் பேங்குடைய அனுமதி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு செய்யலாம். மற்றபடி இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் எக்ஸ்போர்ட்ல ஈடுபடலாம். ஈடுபடுவதற்கு அடிப்படை தகுதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்னு ஒண்ணு இருக்கு. பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் இது பொதுவா வந்து வருமான வரி கட்டுறவங்களுக்கு இந்த நம்பர் தருவாங்க. ஆனா எக்ஸ்போர்ட்ல ஈடுபடுறவங்களுக்கு இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக வேணும். ஆனா அந்த நம்பர் வாங்குறதுக்கு யார் வேணாலும் வாங்கலாம். அதையும் முதலே சொன்னேன் நான். ஈவன் பிறந்த குழந்தை கூட பான் நம்பர் அப்படி சொல்லி வாங்கலாம். பான் வாங்குறதுக்கு நீங்க வரி கட்டி இன்கம் டாக்ஸ் கட்டி இருக்கணும்னோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் வாங்கலாம். ஒண்ணும். ரெண்டாவது, என்ன பேர்ல வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பி போறோங்கிற பேரை தீர்மானம் பண்ணிட்டு அந்த பேர்ல வந்து ஏதாவது ஒரு பேங்க்ல வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணி அந்த பேங்கோடைய பேங்க் மேனேஜர்கிட்ட எங்க பேங்க்ல உங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சான்றிதழ் வாங்கணும். அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஃபார்ம் எல்லாம் இருக்கு, பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம்ஸ். அந்த சர்டிபிகேட் வச்சு இந்த பான் இதையும் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த லைசன்ஸ் வந்து நிரந்தரமானது. இதுக்கு அப்பப்போ ரினியூவல் அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை. இன்ன பொருளுக்கு தனி லைசன்ஸ் தேவையில்லை. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டுக்குமே இது பொருந்தும். நம்ம நேர்கிட்ட பேசி இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம், தினம் சூப்பர் வீடு. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், என் பேர் சதீஷ்குமார், சென்னையில இருந்து அரும்பாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரி, உங்களோட क्वेश्चंस கேளுங்க. நான் வந்து ஃபுட் ப்ராடக்ட், நம்மளோட வெஜிடபிள்ஸ்ல வருது, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஐயா கேட்கணும். தாராளமா செய்யலாமே. ரெண்டுக்குமே நல்ல வாய்ப்புகள் இருக்கு. வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் விவசாய விளைபொருட்கள் இல்லையா, ஆமா சார், அதுக்கு கூடுதலான சில சிறப்பு சலுகைகளும் கவர்மெண்ட்ல இருந்து வச்சிருக்காங்க. சரி சார், இதை பத்தி டீடைல் எனக்கு தெரியுமா? நான் என்ன பண்ணணும் சார்? என்னங்க இதை பத்தி டீடைல்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறோம்னா ட்ரைனிங் கிளாஸ் வரணுங்களா? வேற? ஆமா, ட்ரைனிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏற்றுமதியில் ஈடுபட்டு வெற்றிகரமா வரலாம். விஷயங்கள் சரிவர எங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்றது? என்னங்க சென்னையில உங்களுக்கு கான்டாக்ட் பண்றது? நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க. இத பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, थैंक यू மேடம். ரைட், thank you so much for calling. சோ இவரு சொன்ன மாதிரி வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாமான்னு கேட்டாரு. சோ இவங்க சென்ட் பண்ற எக்ஸ்போர்ட் பண்ற அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ல நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, இது இருக்கணும்னு நோட் பண்ணணும் இல்ல சில விஷயங்கள். சோ அதுல வந்து என்னென்ன நோட் பண்ணணும், என்னென்ன வந்து மிஸ் பண்ணாம இல்ல வந்து எந்த குறையுமே இல்லாம அனுப்பணும், சோ அது மாதிரி என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்ப நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, ஒரு 10,000 பொருளுக்கு மேல போகுது. ஒரு சில ஒரு 50 பொருட்கள் உட்பட்ட பொருளுக்கு வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு தற்காலிக தடையோ இல்ல நிரந்தர தடையோ இருக்கும்னு சொன்னேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்ற பொருட்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு இம்போர்ட்டர் ஒரு பொருளை இந்தியாவில் உள்ள ஒரு எக்ஸ்போர்ட்டர் வாங்க விரும்புறாருன்னா சில குறிப்புகளை சொல்லி கேட்பாரு.
இந்த குறிப்புகளுக்கு உட்பட்ட பொருளாக இருக்கணும். சம் ஸ்பெசிபிகேஷன் ப்ராடக்ட் இந்த மாதிரி ஸ்பெசிபிகேஷன்ல இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு துணின்னு எடுத்துங்க, ஃபேப்ரிக்னா அந்த ஃபேப்ரிக்ல வந்து இடையில அந்த நூல் எல்லாம் வருது பாத்தீங்களா, 1 இன்ச்சுக்குள்ள இத்தனை யான் வரணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் கொடுப்பாரு. அல்லது காட்டன் எவ்வளவு பிளெண்டிங் இருக்கணும், பாலியஸ்டர் எவ்வளவு பிளெண்டிங் இருக்கணும், 55-45 அல்லது 80-20 இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிபிகேஷன் சொல்லி கேட்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஊறுகாயை பத்தி ஒருத்தர் கேட்டார், பிக்கிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புறேன்னு. அந்த பிக்கிள்ஸ்ல வந்து என்னென்ன பொருள் எல்லாம் கலந்துருக்கு, எவ்வளவு காரம் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றோம், வெளிநாட்டுக்காரங்க காரம் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்ப அந்த காரம் எந்த அளவுக்கு இருக்கணும், அது மாதிரி பல குறிப்புகள்லாம் இருக்கு. அதே போல இப்போ டிடர்ஜென்ட், சோப்பு, கேக்ஸ் அதெல்லாம் இருக்கு. இதுல வந்து அதுல உள்ள அந்த கெமிக்கல்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். இப்ப சோப்பு உபயோகப்படுத்தும் போது கையெல்லாம் எரிச்சல் வரும் இல்லையா, அந்த எரிச்சல் இல்லாம இருக்கிறதுக்கு அந்த கெமிக்கல் எவ்வளவு குறைவா யூஸ் பண்ணணும். இது மாதிரி பல குறிப்புகளை வந்து சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்க. அவங்க சொன்ன அதே மாதிரி அவங்க தேவைகளின் அடிப்படையில் அதே போலதான் பொருளை உற்பத்தி அனுப்புறோம் அப்படிங்கிறதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் சர்டிபிகேஷன் ஒரு இது இருக்கு, ப்ரொவிஷன் இருக்கு. அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் சர்வே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஏஜென்சிகள் இந்தியாவில் நிறைய இருக்கு, சென்னையிலும் நிறைய இருக்கு. அந்த ஏஜென்சியோட தொடர்பு கொண்டு அவங்க அந்த இம்போர்ட்டர் ஆர்டர் கொடுத்த மாதிரி தான் நாங்க பொருளை உற்பத்தி பண்ணி ஷிப்மெண்ட் பண்றோம் அப்படிங்கறதுக்கான சர்டிபிகேஷன் வாங்கி அனுப்புற நடைமுறைகள் இருக்கு. இப்போ நேயர்களுக்காக நீங்க வந்து கடைசியா என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புறீங்க? ஏற்றுமதியில வாய்ப்புகள் வரம்புக்கு மேல இருக்கு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பல கோடி பேர் ஏற்றுமதியில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வயது வேறுபாடு இல்லாமல், ஜெண்டர் வேறுபாடு இல்லாமல், வேற எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் ஏற்றுமதி துறையில ஈடுபட்டு நாட்டுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவுல வளர்ச்சியடை செய்வதற்கு ஏற்றுமதியாளர்களின் பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆக ஏற்றுமதி துறையில் ஈடுபடுறவங்க இப்போ பல வருஷங்களுக்கு முன்னால சுதந்திர போராட்ட தியாகிகள்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இப்போ அவங்க பென்ஷன் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுபோல அவங்க அந்த நேரத்துல என்ன பணிகளை செஞ்சாங்களோ அதே மாதிரி பணிகளை இப்போ ஏற்றுமதியாளர்கள் மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் பண்ற மூலமா நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு மறைமுகமா ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கும். ஸோ ஏற்றுமதியில் ஈடுபடுவதற்கான தேவைகள் மிக அதிகமான அளவுக்கு இருக்கிறதுனால தாராளமாக ஈடுபட்டு வெற்றிகரமா வளர முடியும். ஆரம்பத்துல சற்று சிரமங்கள் உள்ளது போல தெரிஞ்சாலும் அது ஒரு இல்லூஷன் தான், பிரமை தான். உண்மையில சிரமமானதெல்லாம் கிடையாது. போதிய அனுபவம் இல்லாத காரணத்தினால ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த சிரமங்களை கொஞ்சம் தாக்கு பிடிச்சு நின்று செயல்பட ஆரம்பிச்சோம்னா ஏற்றுமதியில் யாருமே பெரிய வெற்றிகரமா வர முடியும். வேற எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. நிறைய பேர் வந்து ஏற்றுமதியில் ஈடுபட்டு நாடு முன்னேறணும்னு நான் என்னுடைய வேண்டுகோளாக தெரிவிக்க விரும்புறேன். ரொம்ப நன்றி சார். ஏற்றுமதி பத்தி ரொம்ப நல்ல கருத்துக்கள், ரொம்ப குறிப்புகள்லாம் நிறைய கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு துறை சார்ந்த வல்லுநர்களோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்நிகழ்ச்சியை